அதாவது அமெரிக்க அரசு வழங்கக்கூடிய, அதாவது வெளிநாட்டு மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த H1B விசா, அது குறித்தான பல முரண்பாடான அறிவிப்புகள். அந்த விசாவுக்கான கட்டணம் பல மடங்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது என்று முந்தைய அறிவிப்பு. வேலைக்கு போறதுன்னா 2 டைப் இருக்கு. எல் டைப் விசா, L1 விசாம்பாங்க. அதே மாதிரி ஹெச் டைப் விசா ரொம்ப இந்திய மக்களால் அதிகம் விரும்பப்படுதுன்னா அது வந்து ஒரு 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 கோர்ஸ் ஆஃப் பீரியட்ல வந்து அமெரிக்காவிலே பிரஜையாக செட்டில் ஆகிறதுக்கான வழி. ஏன்னா இது L1ல என்னன்னாக்கா இன்டர்வியூ வைப்பாங்க, கடுமையா இருக்கும் இன்டர்வியூ. H1ல இருக்கிறது என்னன்னா லக்குமா, அதுலயுமே அதிகமா மக்களுக்கு அதுல ஒரு மிகப்பெரிய ஆர்வம் இருக்கு. இப்படி பண்றவங்களை வந்து ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. குறிப்பாக இப்போ லேட்டஸ்டா வந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய வகையில் இருக்கு. ஆல்ரெடி H1 விசா வச்சிருந்தாலும் ஏதாவது ஒரு தேவைக்காக, திருமணம், இறப்புக்காக இந்தியா வந்திருப்பாங்க. இப்போ திருப்பி அமெரிக்கா போனா $1,00,000 கட்டணும்னா கடுமைப்படுத்துறது வந்து அவளை வந்து பணியாற்றுவதற்கு. இப்போ H1B போறாங்கல்ல, இந்த மாற்றுகள் வந்து மாணவர்களுக்கு எந்த மாதிரி ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்? அப்ப மாணவர்களுக்கு இதுல என்ன பாதிப்புன்னா, இப்ப இருக்க மாணவர்களுக்கு பாதிப்பு வரும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த அறிவிப்பின் அடிப்படையில பாதிப்பு இல்லைங்கிறது. மாணவர்களுக்கு என்ன சலுகைகள் கொடுத்துட்டு இருக்காங்க அங்க? ஆனா இப்பவுமே பிஹெச்டிக்கு வந்து இந்திய மதிப்புக்கு அந்த பிளைட் சார்ஜ் மட்டும்தான். அங்க போய் ஒன்றும் 10 காசு செலவு இல்லை. இது இருப்பாங்களா அதிகமாக பாதிக்கப்பட்டு எக்ஸ்ட்ராடினரி நேஷனல் இன்ட்ரெஸ்ட் விதிவிலக்கு. இதெல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி யாருமே வரமாட்டோம். 0.01% வரும் இந்தியா மாதிரி நாடுகள். ஏன்னா நம்ம 140-150 கோடி இருக்கிறோம். உள்நாட்டு தொழில்நுட்ப பாதுகாப்பு கொள்கைக்கு முரணானது. அதாவது பிசினஸ் எப்படி ஃப்ளோ ஆகுங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு பாக்குறதுக்கு என்ன இருக்கும், இந்தியால இருந்து வரக்கூடிய மக்கள் தடுத்து நிறுத்திட்டா உள்ளூர் மக்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினாலும் இது எல்லாமே ஒரு வியாபாரம் தான். இப்போ இங்க இருந்து போறவங்க சம்பாரிச்சு அங்கதான் செலவு செய்யறாங்கிறதுனாலதான் அங்க வியாபாரம் ஆகுது. தி விண்ட்ஸ் ஆஃப் இஸ்லாம் நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். எப்போதும் பல்வேறு நடப்பு நிகழ்வுகளின் பின்னணிகள் குறித்து தொடர்ச்சியாக காணொளிகள் வழங்குவது போல் இன்றைக்கு ஒரு புதிய விஷயத்தை விவாதிப்பதற்காக விஸ்டம் கல்வி நிறுவனத்தின் நிறுவனர் கல்வியாளர் சித்திக் நம்மோடு இணைந்திருக்கிறார். நேயர்களின் சார்பாக அவர்களை வருக என வரவேற்கிறோம். சார், அஸ்ஸலாமு அலைக்கும். சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். மீண்டும் ஒரு புதிய தகவல், புதிய ஒரு விஷயத்தை விவாதிக்கிறதுக்கு வந்திருக்கும். அதாவது இன்றைக்கு நாம் விவாதிக்கக்கூடிய விஷயம் H1B விசா, அதாவது அமெரிக்க அரசு வழங்கக்கூடிய, அதாவது வெளிநாட்டு மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த H1B விசா, அது குறித்தான பல முரண்பாடான அறிவிப்புகள். எல்லா இந்திய மாணவர்களுக்கும் ஒரு கனவாக இருப்பது அமெரிக்காவில் கல்வி கற்பதும் அங்கு வேலை பார்ப்பதும். அதற்கெல்லாம் மூல காரணமாக இருப்பது இந்த H1B விசா. அந்த விசாவுக்கான கட்டணம் பல மடங்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது என்று முந்தைய அறிவிப்பு. பின்பு அதில் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்று சில அறிவிப்பு. அது குறித்தெல்லாம் இன்றைக்கு நம் சித்திக் சார் இடத்துல நிறைய கேள்விகளோடு அவரை சந்திக்கின்றோம். சார், உண்மையில இந்த H1B விசா அப்படிங்கிறது ஆக்சுவலா என்ன, அதை பத்தி கொஞ்சம் நேர்களுக்கு சொல்ல முடியுமா? கண்டிப்பா. அதாவது வந்து நம்ம அமெரிக்காவில் வேலைக்கு போறதுன்னா 2 டைப் இருக்கு. எல் டைப் விசா, L1 விசாம்பாங்க. அதே மாதிரி ஹெச் டைப் விசா. இந்த L1 அப்படிங்கிறது என்னன்னா போயிட்டு வந்துடணும். அதனால வந்து அது பெரும்பாலும் நாட்டை காட்ட மாட்டாங்க. இந்த H1ங்கிறது என்ன அப்படின்னா, அமெரிக்காவுக்கு வந்து வேலைக்கு அப்படிங்கிற அடிப்படையில போனாலும் அது அப்படியே அவங்க வேலையோட நிக்க மாட்டாங்க. அங்க இருந்து அப்படியே கிரீன் கார்டு அப்ளை பண்ணுவாங்க, அங்க இருந்து அப்படியே சிட்டிசன்ஷிப் வாங்கிடுவாங்க, ஃபேமிலியோட செட்டில் ஆயிடுவாங்க. ஏன் மற்ற விசாவோட இந்த H1B விசா வந்து ரொம்ப இந்திய மக்களால் அதிகம் விரும்பப்படுதுன்னா, அது வந்து ஒரு 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 கோர்ஸ் ஆஃப் பீரியட்ல வந்து அமெரிக்காவிலே பிரஜையாக செட்டில் ஆகிறதுக்கான வழி. ஏன்னா இது L1 விசால L1ங்கிறதுமே ஒரு ஒர்க் விசா தான். ஆனா அதுல அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது. அதனால வந்து நீங்க எந்த ஆண்டுகளுமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாத்தீங்கன்னா அதிகப்படியான H1B விசா வந்து இந்தியர்களுக்கு தான் வழங்கப்பட்டிருக்கும். குறிப்பாக ஐடி துறையை சேர்ந்தவங்க வந்து இந்த விசாவில் அதிகமான பயனாளிகளா இருக்காங்க. இப்போ இந்தியர்கள் அமெரிக்காவில் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற அந்த அமெரிக்க கனவை நிறைவேற்றக்கூடிய வகையில H1B விசா இருக்கிறதுனால அதுக்கு வந்து ரொம்ப பெரிய கடும் போற்றைய ஒரு 4 மடங்கு எவ்வளவு அவங்களுக்கு ஆள் தேவையோ அதுக்கு வந்து 4 மடங்குக்கு விண்ணப்பங்கள் வரக்கூடிய அளவிற்கு வந்து மிக அதிகப்படியான அந்த அப்ளிகேஷன்ஸ் வரும். அவங்க அந்த குழுக்கள் முறையில் அதை தேர்ந்தெடுப்பாங்க. இது இன்னொரு அட்வான்டேஜ். L1ல என்னன்னாக்கா இன்டர்வியூ வைப்பாங்க, கடுமையா இருக்கும் இன்டர்வியூ.
இன்டர்வியூல நீங்க ஃபெயில் ஆனீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. இந்த H1ல இருக்கிறது என்னன்னா லக்குன்னு நம்ம சொல்ல முடியாது, குலுக்குவாங்க, குழுக்கள். அது வந்து ஒரு ஒரு கம்ப்யூட்டரைஸ்டு ஒரு குழுக்கள் முறை தான், லாட்ரி அப்படிம்பாங்க. அந்த லாட்ரியில அவங்க பேர் விழுந்துருச்சு அப்படின்னா இன்டர்வியூ இருக்கும், H1க்கு இன்டர்வியூ இருக்கும். ஆனா அது வந்து ரொம்ப L1 மாதிரி ரொம்ப டஃப்பா இருக்காது. ஸோ ஈஸியா கிடைச்சு போயிடலாம். அப்ப இந்த லாட்ரி அப்படிங்கிற சிஸ்டம் இருக்கிறதுனாலையும் அதுலயுமே அதிகமா மக்களுக்கு அதுல ஒரு மிகப்பெரிய ஆர்வம் இருக்கு. குறிப்பாக ஏன்னா வேற எந்த விசா கேட்டகரி நீங்க இந்த செட்டில் ஆகுறது அப்படிங்கிறதுல போய் நிக்காது. இது அப்படியே அமெரிக்காவில் நம்ம அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி செட்டில் ஆயிடலாங்கிறது இருக்கிறதுனால அதிகப்படியான இந்தியர்களால் விரும்பக்கூடிய ஒரு விசாவாக H1B இருக்கு. சரி சார், சமீபத்தில் இப்போ நிறைய அறிவிப்புகள் வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் அங்கிருந்து வந்திருக்கு. அதனுடைய நோக்கம் என்ன, அதனுடைய தாக்கம் என்ன? ஓகே, முதல்ல நம்ம அறிவிப்புகளை பத்தி கொஞ்சம் விரிவாகவே பார்த்துருவோம். சில $1000 தான் இருக்கும் அதுக்கான ஃபீஸ். அது எல்லாருமே அஃபோர்ட் பண்ணுவாங்க, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப திடீர்னு வந்து இப்ப புதிய அதிபர் பதவி ஏற்று இந்த ஒரு ஆண்டுகள்ல, ஆனா அவர் தேர்தல் காலத்திலே இதை வந்து சொன்னாரு. ஒரு சடனா இது நடந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. தேர்தல் பிரச்சார கூட்டங்கள்லேயே கூட இதை அவர் குறிப்பிட்டு சொன்னாரு. ஆனா இவ்வளவு பெரிய தொகை நிர்ணயிப்பான்னு யாரும் நினைக்கல. $1,00,000 வந்து நீங்க H1 விசாக்கு ஃபீஸா கொடுக்கணும்ன்றாங்க. இது வந்து H1 அப்ளை பண்றவங்களை வந்து ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. குறிப்பாக இப்ப லேட்டஸ்டா வந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய வகையில இருக்கு. ஆரம்பத்துல வந்து H1B விசாக்கு வந்து $1,00,000 கட்டணும் அப்படின்னு அவர் சொல்ல, அடுத்து அந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய இன்ன பிற நிர்வாகிகள் வந்து வருஷம் $1,00,000 கட்டணும்னு சொல்ல, ஒட்டுமொத்தமா இந்தியர்களுடைய அங்க இருக்கக்கூடிய இந்தியர்களுடைய H1B போச்சு, அவ்வளவுதான், இதோட நம்ம வீட்டுக்கு வந்துடணும்ன்ற இருக்கப்ப இப்ப செப்டம்பர் இறுதியில ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டாங்க. அது வந்து அமெரிக்கா அதிபருடைய அவருடைய ஒப்புதலோட தான் அந்த இதை வெளியிட்டாங்க. இது எல்லாத்தையும் பராமரிக்கிறது பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி அப்படிம்பாங்க, அமெரிக்காவுடைய உள்துறை அமைச்சர்னு வச்சுக்கோங்களேன், உள்நாட்டு விவகாரங்களை கவனிக்கக்கூடிய USCIS அப்படிம்பாங்க, யுனைடெட் ஸ்டேட் கஸ்டம் இமிகிரேஷன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க தான் அந்த அறிக்கை விட்டாங்க. இதுல வந்து ஒரு பெரிய நிம்மதியை வந்து இந்தியர்களுக்கு வந்து கொடுத்தாங்க. என்னன்னா, இப்ப கரண்டா இருக்கிறவங்களுக்கு இந்த விதி பொருந்தாதுன்னாங்க. அதுவே ஒரு பெரிய மூச்சா இருந்தது எல்லாருக்குமே. செப்டம்பர், அதாவது அக்டோபர், அதாவது இன்னைக்கு வச்சுக்கோங்களேன், இப்ப நவம்பர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல, இனிமேல் புதிதாக விண்ணப்பிக்கக்கூடியவர்களுக்கு தான் அது வந்து பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது வந்து ஒரு பெரிய நிம்மதியை ஏற்படுத்திச்சு. ஏன்னா நிறைய பேர் H1 விசா வச்சிருந்தாலும் ஏதாவது ஒரு தேவைக்காக, திருமணம், இறப்புக்காக இந்தியா வந்திருப்பாங்க. இப்ப திருப்பி அமெரிக்கா போனா $1,00,000 கட்டணும்னா எந்த கம்பெனியும் கட்ட மாட்டாங்க. ஏன்னா ஒரு கம்பெனி வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ரிசோர்ஸ் அமெரிக்காவுக்கு எதுக்கு அனுப்புறாங்கன்னா காசை மிச்சப்படுத்துதான். நம்ம நினைக்கிற மாதிரி நம்மள ஒரு அமெரிக்கா பிரஜையாக்கி நம்ம நலனுக்காக எந்த கம்பெனியும் அதை செய்யறது இல்லை. அவங்க வந்து அங்க இருக்க ரிசோர்ஸை வச்சு பண்ணா கூட காசு கொடுக்கணும், இங்க இருக்க ரிசோர்ஸ்னா காசு குறையும். அந்த காசு சேவிங் தான் நம்மள அனுப்புறாங்க. அப்ப அதுதான் அங்க பிரதானம். அப்ப $1,00,000 கொடுத்து எந்த கம்பெனி அனுப்ப மாட்டாங்க. அப்ப நம்ம இந்தியாவில இருந்துடணுமா அப்படிங்கிற ஒரு கவலை இருந்துச்சு. இப்ப அதெல்லாம் நீக்கக்கூடிய வகையில ஒரு தெளிவான அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. அதனால என்ன விசா கேட்டகரி இதுவரைக்கும் இருக்கிறவங்களுக்கு இந்த இப்படி புரிஞ்சுக்கலாம். நீங்க இது வரைக்கும் விசா வச்சிருக்கிறவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு இது பொருந்தாது. இனிமே நீங்க அப்ளை பண்றதுன்னா இது பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஈவன் ஸ்டூடெண்ட் விசால இருக்கவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அவங்களுக்குமே ஒரு பெரிய ரிலீஃபா இது எல்லா விசா கேட்டகரியில இருந்தவங்களுக்குமே ரொம்ப ஒரு அதிர்ச்சியா இருந்தது வந்து இனிமே வரக்கூடிய, ஆனா இந்த $1,00,000 அவங்க குறைக்கல, அதுல ரிலாக்ஸேஷனோ எதுவுமே கொடுக்கல. கடுமைப்படுத்துறது வந்து அவளை வந்து பணியாற்றுவதற்கு. இப்ப H1B போறாங்கல்ல, இப்ப இவர் கணவர் போர் சம்பாதிக்கிறாரு, அதுவே ஒரு பெரிய காசு தான். குடும்பத்தோ எல்லாரும் கூட்டு போயிருவாங்க. அமெரிக்கா அப்படின்னாக்கா யாரும் இந்தியால விட மாட்டாங்க, ஃபேமிலியோட கூட்டு போயிருவாங்க. அப்ப அந்த அவர் கணவர் வந்து H1Bல இருக்காருன்னா மனைவி வேலை செஞ்சு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அதை வந்து EAD அப்படிம்பாங்க, அந்த EAD கார்டு அப்படிம்பாங்க. அது மூலியமா மனைவியும் சம்பாதிச்சாங்க. கணவன் வந்து ஒரு கம்பெனி வேலைக்கு போய் கம்பெனி மூலியமா போனாலும், ஏன்னா மனைவிக்கு அந்த H4 விசாம்பாங்க, அது வந்து ஈஸி. இப்ப கணவர் H1Bல போய் லாட்ரி போட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி கஷ்டப்பட்டு இன்டர்வியூ கிளியர் பண்ணி நீங்க H1B விசா வாங்கணும். H4 அப்படி கிடையாது, அவருக்கு கிடைச்சிருச்சுல மொத்த குடும்பமா போயிடலாம். H4 EAD வாங்கி வேலை செஞ்சா அப்ப 2 வேலை வாய்ப்பு ஒரு குடும்பத்துக்கு வருது ஒரு விசால. இப்ப இதை வந்து இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதுக்கும் வந்து அதிபர் வந்து அவர் என்ன பண்ணிருக்காருன்னா அதுக்கும் வந்து ஒரு செக் வச்சுட்டாரு. அது என்னன்னா EAD வாங்கிட்டு அப்படியே கண்டினியூஸா போயிட்டு இருப்பாங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் இவங்களும் வேலை பார்த்து சம்பாதிச்சாங்க. இப்ப என்ன பண்ணிட்டாருன்னா, இப்ப கரெக்டா வச்சிருக்கீங்களா, எக்ஸ்பைரி ஆச்சுன்னா எக்ஸ்பைரி, அவ்வளவுதான். ரினியூவலுக்கு வந்தா நான் வந்து ப்ராசஸ் வேற மாத்துவன்றாங்க. அது எதுக்குனாலே வந்து மறைமுகமா உங்களுக்கு இனிமே EAD எக்ஸ்டென்ஷன் வராது, EAD நீங்க என்ன வச்சிருக்கீங்களோ அது எப்ப எக்ஸ்பைரி ஆகும் அதோட அவ்வளவுதான், அதுக்கு மேல நீங்க வேலை செய்ய முடியாதுன்றாங்க. இதுவுமே இந்த H1B விசா வச்சிருக்கவங்களுடைய அந்த இதை குறைக்கும்.
ஏன்னா 2 சம்பளம் வந்து இல்லை. உதாரணத்துக்கு இவர் ஒரு $10,000 அவங்க ஒரு $10,000 சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா $20,000 இந்திய மதிப்புக்கு ஒரு 16-17 லட்சம் ரூபாய் கிட்ட வரும். இப்போ வந்து பாதி காசு போகுது இல்ல. அதனால வந்து ரொம்ப கடுமையான கட்டுப்பாடுகள். ஒரு ரிலீஃப் என்னன்னா இப்ப இருக்கவங்களுக்கு தொல்லை இல்லை. ஆனா எதிர்காலத்துல H1Bங்கிறது எனக்கு தெரிஞ்சு எந்த ஐடி கம்பெனியும் $1 லட்சம் கொடுத்து அப்ளை பண்ணுவாங்கிறது கேள்விக்குறிதான். வரக்கூடிய ஜனவரி பிப்ரவரியில தெரிஞ்சிடும். பிப்ரவரியில தான் அந்த எல்லாம் ப்ராசஸ் எல்லாம் இனிஷியேட் ஆகும். மார்ச்ல வந்து அந்த லாட்டரி நடக்கும். அதுல நமக்கு தெரிஞ்சிடும். ஆனா எனக்கு தெரிஞ்சு எந்த ஐடி கம்பெனியும் $1 லட்சம் கொடுப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. அதனால இது இந்திய ஐடி கம்பெனிகளுக்கு ஒரு எதிர்காலத்துல அப்ளை பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய சிரமமா தான் இருக்கும். சரி, ஐடி கம்பெனிகளை பத்தி சொன்னீங்க. இந்த மாற்றங்கள் வந்து மாணவர்களுக்கு எந்த மாதிரி ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்? அங்க போய் ஒரு நல்ல ஒரு ஸ்டடிஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி பாதிப்பு ஏற்படும்? ஓகே, இது அருமையான கேள்வி. அமெரிக்காவை போய் படிக்கிறது அப்படின்னா நீங்க என்ன நினைக்க கூடாதுன்னா, நம்ம இந்தியாவில பெரிய கல்விகள்லாம் இல்லை, அமெரிக்காவில் ஒரு பெரிய பல்கலைக்கழகம் போறோம்னா பெரிய உலகார்ந்த கல்வியை கற்றுக்குவோம் அப்படிங்கிறதுக்காகலாம் யாரும் அமெரிக்காவில் போய் படிக்கிறது இல்லை. அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகணும் முதல்ல வச்சுக்கலாம். அமெரிக்க கனவு அப்படிம்பாங்க. அமெரிக்கால போய் செட்டில் ஆகணும்னா 2 வழி. ஒண்ணு என்னன்னா, இந்த மாதிரி கம்பெனிகள்ல போய் ஒரு 3-4 வருஷம் இருந்து நம்ம ஒரு நல்ல திறமையை காட்டோம்னா நமக்கு H1B கம்பெனி சார்பா ப்ராசஸ் பண்ணுவாங்க. H1B போறோம், கிரீன் கார்டு அப்படி போறது. இன்னொரு வழி என்ன அப்படின்னாக்க, படிக்கிறங்கிற பேர்ல போறது. அங்க போய் கல்வி கத்துக்கிட்டு அப்படி அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. என்ன இங்க கத்த கொடுக்குற கல்வி தான் அங்கேயும் இங்க. அதனால இங்க இருக்க அரசு பள்ளியில என்ன எவ்வளவு ஒரு சிறந்த கல்வி கிடைக்குமோ அந்த கல்வி தான் அங்கேயும் கிடைக்கும். உனக்கு கல்வி வித்தியாசம் இல்லை. அதனால மாணவர்கள் படிக்க போறது அங்க செட்டில் ஆகிறதுக்கு போறாங்களே தவிர கல்வி கத்துக்கிட்டு திரும்பி வர்றதுக்கு போறது இல்லை. அப்ப மாணவர்களுக்கு இதுல என்ன பாதிப்புன்னா, இப்ப இருக்க மாணவர்களுக்கு பாதிப்பு வரும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த அறிவிப்பின் அடிப்படையில பாதிப்பு இல்லைங்கிறது உறுதியாயிருச்சு. சந்தோஷம் வைங்களேன். ஆனா இனி மாணவர்கள் போவாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி. ஏன் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் படிச்சு இந்த ப்ராசஸ் எப்படி ஆகும்னு பாருங்க. F1 விசாம்பாங்க. F1 விசாங்கிறது படிக்கிறதுக்கு போறது. சோ இவங்க படிக்கிறங்கிற பேர்ல போவாங்க. 2 வருஷம் அந்த மாதிரி போவாங்க. 1.5 வருஷம் தான், 6 மாசம் அப்படி இப்படின்னு போகும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா H1B போடுவாங்க. இதுல என்னன்னா, அங்க படிச்சவங்களுக்குன்னு இந்த உள்ஒதுக்கீடு இருக்கு. அப்படி புரிஞ்சுங்களேன். இந்த லாட்டரி சிஸ்டம்னு சொன்னல, H1Bங்கிறது ஒரு லாட்டரி சிஸ்டம். அந்த லாட்டரி சிஸ்டத்துல நீங்க அமெரிக்காவில படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு உள்ஒதுக்கீடு இருக்கு. அப்ப என்னன்னாக்க, நீங்க பொதுவான லாட்டரி சிஸ்டத்துல தான் நம்ம ஓசியில சீட் எடுக்கிறதுக்கும் ரிசர்வேஷன்ல சீட் எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அந்த மாதிரி இப்போ கம்மியான கட் ஆஃப் இருந்தாலும் ரிசர்வேஷன் கிடைக்குங்கிற மாதிரி அங்க போய் படிச்சோம்னு சொன்னா அந்த H1Bல வந்து நமக்கு சில சாதக அம்சங்கள் இருக்குங்கிறதுக்காக தான் இங்க வந்து 15-20 லட்சம் ரூபாய் செலவு செய்யறாங்க. ஓகே சார், இப்போ நம்ம பாதகங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். இது வரைக்கும் மாணவர்களுக்கு என்ன சலுகைகள் கொடுத்துட்டு இருந்தாங்க அங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும்ல மாணவர்களுக்கு. ஆமா, சரியா கரெக்டா சொல்றீங்க. அமெரிக்காவில வெல் செட்டில் ஆகுறதுக்கு பெஸ்ட் வந்து படிப்பு மூலியமா போறது. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அந்த மாதிரி போயிருக்கிறாங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டி சீட் வாங்கிடுவாங்க. போன உடனே பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டைஃபனோட போனீங்கன்னா காசு வாங்கிக்கிட்டே படிக்கலாம். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஆனா இப்ப நிறுத்திட்டாங்க. PhDக்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஆனா இப்பவுமே PhDக்கு வந்து இந்திய மதிப்புக்கு ஏறக்குறைய ஒரு மாசத்துக்கு $1.5 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா வாங்கிக்கிட்டு படிக்கலாம். மந்த்லி ஒரு $1,500 இருந்து $2,500 வரைக்கும் ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க. முன்னாடி மாஸ்டர்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப மாஸ்டர்ஸ் டிமாண்ட் அதிகமானதால அதுல பெருசா இல்ல. பட் PhDக்கு ஸ்டில் கொடுக்குறாங்க. அதுக்கு நீங்க GRE, TOEFL அந்த மாதிரி எக்ஸாம்லாம் எழுதிட்டு போகணும். இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் தான். ஏன்னா நீங்க இந்தியாவில படிக்கிற காலத்துல என்ன ஒரு பெருசா காசு கொடுத்துட மாட்டாங்க. லட்சக்கணக்கில் கொடுக்கறது ஒரு பெரிய விஷயம். இது போக என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க வந்து F1 விசால இருந்தாலும் அந்த பல்கலைக்கழகம் சார்ந்த வேலைகளை ஒரு குறிப்பிட்ட டாலருக்கு நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பெர் அவருக்கு $20 அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நீங்க அந்த பல்கலைக்கழகத்துல இருக்க தோட்டத்துல இருக்க அந்த செடியெல்லாம் வெட்டுறேன், ஏதோ ஒரு வேலை அப்படின்னு போட்டு இதுலயும் அவங்க ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் ஒண்ணு படிக்கிற காலத்துல. இது எப்படின்னா, நல்ல திறமையான பிள்ளைனா அந்த பிளைட் சார்ஜ் மட்டும்தான். அங்க போய் ஒன்னும் 10 காசு செலவு இல்லை. இது பாங்களா, இதுக்கப்புறம் 1.5 வருஷம் தான் ஆயிருக்கும். 2 வருஷம் படிப்பு. ஆனா 6 மாசங்கிறது எப்படின்னா, இப்ப இங்க நம்ம இன்டர்ன்ஷிப் போறோம்ல, இப்ப கூட இன்ஜினியரிங் பாத்தீங்கன்னா ஃபைனல் இயர் இன்டர்ன்ஷிப், இதே மாதிரி அங்க காசு வாங்கிட்டு வேலை செய்வாங்க. அப்படின்னா படிக்கிற காலத்திலே வந்து சட்டப்பூர்வமாவே சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. நீங்க இந்தியாவோட கம்பேர் பண்ணீங்கன்னா படிச்சுட்டு வேலை பார்க்கறத விட அங்க படிக்கிறப்பயே காசு சம்பாதிக்கிறதே கூடவா இருக்கும். இங்க ஃப்ரெஷருக்கு எவ்வளவு கொடுப்பாங்க? ஒரு 8,000 ரூபாய் 10,000 தான் கொடுப்பாங்க ஐடி கம்பெனில. ஒரு வருஷம் வேலை பார்த்தா மாசம் 1 லட்சங்கிற சம்பளம் வந்து ஐடியில் எடுக்க முடியும். பட் அங்க படிக்கிறப்பயே இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா 1 இயர் வந்து உங்களுக்கு ஒரு கேப் கொடுப்பாங்க. நீங்க முடிச்சிட்டீங்க, F1 விசா முடிஞ்சிருச்சு, வேலை தேடணுங்கிறதுக்காகவே ஒரு வருஷம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை வந்து ஃப்ரீயா விடுவாங்க. நீங்க இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த இன்டர்ன்ஷிப் மாதிரி சம்பளத்துக்கு வேலை செஞ்சீங்கல்ல,
அதை நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதுல வந்து நல்ல காசு வரும். ஒரு $6,000 $7,000 வாங்குறவங்க எல்லாம் இருப்பாங்க. ஒரு மாசத்துக்கு நான் பாத்துக்கோங்களேன். சும்மா ஒரு சாதாரணமா சொன்னா மாசத்துக்கு 5 லட்சம் ரூபாய் நான் இந்திய மதிப்புக்கு சொல்றேன். அது வந்து இப்ப நீங்க என்ன நினைக்க கூடாதுன்னா அது இந்திய மதிப்புக்குங்க 4 லட்சம் அங்க காணுமா நினைக்காதீங்க. நம்ம இந்திய பிள்ளைகள்லாம் செலவே பண்ண மாட்டாங்க. பார்த்திருக்கிறேன். ஏன்னா அந்த மெக்டில போய் ஒரு பர்கர் $1 தான். ஏன்னா அரிசி வாங்கிக்குவாங்க, கஞ்சி, ஊறுகாய், செலவே பண்ண மாட்டாங்க. ஒரு ரூம்ல வந்து ஒரு 3 பேர் இருப்பாங்க. அது மாதிரி வந்து இந்த ஊர்ல எப்படி 20-30,000 ரூபாயில லைஃப் லிவ் பண்றாங்களோ அந்த ரேஞ்சுக்கு தான் அங்க இருப்பாங்க. 4 லட்சம் சம்பாரிச்சா 50,000 செலவு பண்ணி 3.5 லட்சம் ஊருக்கு அனுப்பிச்சிருவாங்க. அப்ப இவ்வளவு சலுகைகள் கொடுக்குறாங்க. இதுல வந்து உங்களுக்கு அந்த லாட்டரியில விழுந்து H1 விழும்போது அப்படியே அந்த கம்பெனில ரீட்டைன் ஆயிடுவாங்க. H1 ஒரு எக்ஸ்டென்ஷன் வாங்குவாங்க, பேரலா கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து ஈஸியா போய் சிட்டிசன்ஷிப் வரையும் போயிட்டு இருந்தாங்க. இது எக்ஸிஸ்டிங். இப்ப வந்து இந்த பாட்டில் நெக் என்ன கொண்டு வர்றாங்கன்னா F1ல இருந்து இப்ப H1 போறது $1 லட்சம் எந்த கம்பெனியும் ஸ்பான்சர் பண்ண மாட்டாங்க. ஸ்பான்சர் பண்ணலன்னா என்ன மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்தும்? படிக்க போனா படிச்சுட்டு திருப்பி இந்தியாவுக்கு வந்துருங்கிற ஒரு சூழல் ஏற்படுத்தும். இதை யாரும் விரும்ப மாட்டாங்க. இதுக்கு அங்க போய் 20 லட்சம் செலவு செய்யறது. இதுல இன்னொரு ஒரு ப்ராப்ளம் என்னன்னா இந்தியாவில படிச்சாதான் இந்தியாவில இருக்க கம்பெனி வேலைக்கு எடுப்பாங்க. இப்ப நான் போய் யூகேல படிச்சுட்டு வந்திருக்கேன்னா இந்தியா இருக்க கம்பெனி அதுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. நான் யூஎஸ்ல படிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறதுனால இங்க யாரும் அதுக்கு ஒன்றும் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அதனால ஒரு யூஸும் இல்லை. அந்த காசுங்கிறது போலி முட்டை தான். அப்ப எனக்கு H1 கிடைக்காது அப்படின்னா வந்து வேஸ்ட் ஆயிடும். ஆனா பொதுவா அரசியல் நோக்கர்கள் என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாம் இன்னும் 3 வருஷம் தான் பொறுத்துக்கங்க, ஆட்சி மாறினால் காட்சி மாறும். ஏன்னா இவர் வந்து இதுக்கு முன்னாடியும் அதிபரா இருந்தாரு. அப்போ இந்த மாதிரி நிறைய உதாரணம் இந்த EID சொல்றேன்ல, இது வந்து அவர் இருக்க டைம்ல பிளாக் பண்ணதுதான். இவர் வந்ததுக்கு அப்புறம் 6 மாசத்துல அவர் ஓபன் பண்ணி விட்டாரு. இப்ப 4 வருஷம் எல்லாரும் அதை நல்லா சம்பாரிச்சுட்டு இருந்தாங்க. மறுபடியும் ஒரு பிளாக் பண்றாரு. அடுத்த ஆட்சி மாறும் பொழுது இந்த மாதிரிலாம் இருக்காதுங்கிறாங்க. இருக்காதுங்கிற நம்பிக்கையில தான் மாணவர்களும் இருக்கிறாங்க. ஆனா இருந்துச்சு அப்படின்னா வெளிநாடு அமெரிக்காவுக்கு படிக்க போறதுங்கிறது டோட்டலா ஸ்டாப் ஆயிடும். ஓகே சார், இப்ப இந்த சம்பவங்கள் நடக்கும்போது அதிகமா விவாதிக்கப்பட்டு எக்ஸ்ட்ராடினரி நேஷனல் இன்ட்ரெஸ்ட் விதிவிலக்கு அப்படின்னா என்ன சார்? இது எவ்வாறு பயன்படுத்துவாங்க? ஆமா, இது என்னன்னா இது வந்து இதுக்குன்னு இல்லை, எல்லா விசா கேட்டகரிக்கும் வச்சிருப்பாங்க. எக்ஸ்ட்ராடினரி ரிசோர்ஸ் இருந்ததுன்னா அவருக்கு வந்து நம்ம வந்து எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாம விசா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க. இது நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம அப்ளை பண்ணி வாங்குற மாதிரி இருக்காது. ஏன்னா சாதாரண விசாக்கே இன்டர்வியூ ரொம்ப கடுமையா இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்களேன், நீங்க வந்து ஒரு ஒலிம்பிக் மெடல் வாங்கியிருக்கீங்க. உங்களுக்கு அமெரிக்காவுக்கு எந்த சம்மந்தமே இல்லை. நீங்க வந்து ஏதோ ஒரு நாட்டை சேர்ந்தவர் இருக்கீங்களேன், நீங்க உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ராடினரி கேட்டகரியில விசா கொடுத்துருவாங்க. விசாவோ கிரீன் கார்டு இது வந்து எல்லா கிரைட்டீரியாவுக்கும் வச்சிருப்பாங்க. சிட்டிசன்ஷிப் கூட கொடுப்பாங்க. மீன்ஸ் கிரீன் கார்டு கொடுப்பாங்க, அப்புறம் சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கலாம். இல்ல இப்ப தொழில்நுட்பத்துறைன்னு எடுத்துக்கோங்களேன், நீங்க வந்து ஒரு 50 பேட்டன்ட் வச்சிருக்கீங்க. உங்க பேர்ல ஒரு 50 பேட்டன்ட் வச்சிருக்கீங்க, இல்ல ஒரு 100 பேட்டன்ட் வச்சிருக்கீங்கன்னு. இந்த மாதிரி அதி உயர் ஸ்கில்டு பீப்புளை தான் வந்து அது பாருங்க. அதனால இதெல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி யாருமே வர மாட்டோம். 0.01% வரும் இந்தியா மாதிரி நாடுகள். ஏன்னா நம்ம 140-150 கோடி இருக்கிறோம். நம்ம கணக்குல பாப்புலேஷன் எடுத்தீங்கன்னா 0.0001% வர மாட்டாங்க. எக்ஸ்ட்ராடினா உங்களை ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. ஒலிம்பிக்ல மெடல் வாங்கினவங்க, அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஐட்டம் இது போவாங்க. டெக்னிக்கல்னாக்கா நான் சொன்ன மாதிரி பேட்டன்ட் 50 பேட்டன்ட் 100 பேட்டன்ட் வச்சிருக்கவங்க. வேற வந்து ஒரு கம்பெனிக்கு சிடிஓவா இருக்கீங்க, சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸரா இருக்கீங்க, ஒரு கம்பெனிக்கு சிஇஓவா இருக்கீங்க. இந்த மாதிரி டாப் மோஸ்ட் இடத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்கறது. அது வந்து பொதுவா இன் ஜெனரல் பீப்புளுக்கு கிடைக்காது. ஓகே, இப்போ சார், இப்போ இந்த ஏற்கனவே நம்ம பேசுற இந்த H1B விசாவோட விசா மாற்றங்கள், இந்த மாதிரி கூடுதலானது வரி விதிக்கிறது, இதுக்கெல்லாம் வந்து அமெரிக்க ஐடி தொழில்துறை அமைப்புகள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா எப்படி சார்? கண்டிப்பா. அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெரும் நிறுவனங்கள் பெருங்கொண்ட லாபத்தை ஈட்டுறாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா அவுட் சோர்ஸ் பண்றதுதான். வந்து இந்த மாதிரி அவுட் சோர்ஸ் பண்ணி இங்க இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸை அங்க வந்து குறைந்த சம்பளத்துல வேலைக்கு எடுத்து அவங்க அதிக லாபத்தை பாக்குறது. அதுல அவங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க. இப்ப இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்க, அப்ப அந்த ஊர் மக்களுக்கு வேலை கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த ஊர் மக்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சம்பளம் வாங்குவாங்க. அப்ப கூடுதல் சம்பளம் கொடுத்து வேலையாட்களை பணியமர்த்தக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அப்படின்னும் போது அவங்க ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஐடியை பொறுத்தவரை ப்ரொடக்ஷன் சொல்ல முடியாது. கோட் பண்ற அந்த ரிசோர்ஸ் காஸ்ட், ஹியூமன் ரிசோர்ஸ் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இன்க்ரீஸ் ஆகும்னா அது அவங்க லாபத்தை பாதிக்கும். பொதுவா கண்டிப்பா அமெரிக்காவுக்கு, அதாவது நிறுவனங்கள் கணக்கு பண்ணீங்க அப்படின்னா, தொழிலாளர்களை கணக்கு பண்ணீங்கன்னா அவங்களுக்கு லாபம் தான். ஏன்னா இப்பவே பாத்தீங்கன்னா லிங்க்டின்ல யூஎஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே ஜிசி கிரீன் கார்டு சிட்டிசன் ஒன்லின்னு போடுறாங்க. அதுலயும் கோட் போட்டு சிட்டிசன் ப்ரிஃபரபிள்னு போடுறாங்க. விசா கேட்டகரியே வராதிங்க, வேலையே கிடையாதுன்றாங்க. அப்போ ஒண்ணு அமெரிக்க பிரஜையா இருக்கணும், இல்லைன்னா கிரீன் கார்டு ஹோல்டரா இருந்தா தான் வேலை கிடைக்கணும் பொழுது அந்த ஊர்ல இருக்க தொழிலாளர்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும்.
நம்ம கொஞ்சம் ஈஸியா வேலை கிடைக்குதுன்னு. ஆனா அங்க இருக்கக்கூடிய முதலாளிகளுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய பர்டன். அவங்க லாபத்தை வந்து இது மிகப்பெரிய அளவுல பாதிக்கும். சார், அப்ப இதே வேளையில் நீங்க சொல்றதுல இந்த அமெரிக்கால இருக்க வெளிநாட்டு உள்நாட்டு தொழிலாளர் பாதுகாப்பு கொள்கைக்கு முரணானது அப்படிங்கிற மாதிரி சொல்லாங்க சார். இது நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது. அதாவது பிசினஸ் எப்படி ஃப்ளோ ஆகுதுங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்ப உதாரணத்துக்கு பாக்குறதுக்கு என்ன இருக்கும், இந்தியால இருந்து வரக்கூடிய மக்கள் தடுத்து நிறுத்திட்டா உள்ளூர் மக்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினாலும் இது எல்லாமே ஒரு வியாபாரம் தான். இப்ப இங்க இருந்து போறவங்க சம்பாரிச்சு அங்கதான் செலவு செய்யறாங்கிறதுனாலதான் அங்க வியாபாரம் ஆகுது. நீங்க அங்க இருக்க மக்கள் பாத்தீங்கன்னாக்க சின்ன சின்ன வேலைகள் பார்த்து இங்க இருந்து வேலைக்கு போறாங்க. ஒரு அவங்க $10,000 செலவு சம்பாரிச்சு அவங்க $8,000 செலவுங்கிறதுனாலதான் 10 வேலை வாய்ப்பை ஏற்படுத்துது. இதை நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும் பொழுது அதனால ஒரு பிசினஸ் ஒரு அறிவு இருக்கிறவங்க யோசிச்சாங்க அப்படின்னாக்க இது எல்லாமே இந்த மாதிரி நீங்க வேலை வாய்ப்பை குறைக்கிறது, வேலை வாய்ப்பை பில்டின் தான் குறைக்கும், இன்பில்ட்டா குறைக்கும். ஏன்னா இப்ப அவங்க நிறைய இப்ப ரெஸ்டாரண்ட் செயின் இருக்குன்னு வைங்களேன், இவங்க போய் சாப்பிடறதுனாலதான் அங்க ரெஸ்டாரண்ட் 4 பேருக்கு வேலை. எல்லாத்தையும் தடுத்து நிறுத்திட்டோம்னாக்கா யாரும் செலவு பண்ணலனாக்கா எப்படி நம்ம வேலை வாய்ப்பு ஏற்படுத்த முடியும்? ஆக்சுவலா இது ஒரு செயின். அதனால இது வந்து எனக்கு தெரிஞ்சு அங்க ஒரு பெரிய அளவுக்கு ஒரு நன்மை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்போ இது இந்த முடிவு, இப்ப இதை வந்து நீங்க ஒரு கல்வியாளரா இந்திய மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்புல எந்த மாதிரி சேஞ்ச், எந்த மாதிரி மாற்றங்களை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க சார்? கண்டிப்பா. பாயிண்ட் நம்பர் 1 என்ன அப்படின்னா, மாணவர்களுக்கு இது சார்ந்து நம்ம என்ன அறிவுரை சொல்லணும் அப்படின்னா, அமெரிக்கா கனவு அப்படிங்கிறது இருந்துச்சுல, இப்ப இந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ல இது வந்து அமெரிக்காக்குள்ள போறதுங்கிறது நடைமுறை சாத்தியம் இல்ல. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல வந்து இங்கிலீஷ் நல்லா தெரியும் நமக்கு, ஏன்னா 1ஆம் எல்கேஜில இருந்து கத்துக்கலாம். இதனால நமக்கு வெளிநாடு வேலை வாய்ப்புன்னா என்னன்னு சொல்றோம் பாருங்க. ஒண்ணு அமெரிக்கா, இல்லைன்னா கனடா, அமெரிக்கா, யுஎஸ், இல்லைன்னா கனடா, இல்லைன்னா ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து. இந்த 5 நாடுகளுக்கு தான் வந்து இந்திய மாணவர்கள் அதிகமா வேலைக்கு போறாங்க. ஏன் அப்படின்னா அங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ் நம்ம சர்வை பண்ணிக்கலாம். நம்ம எல்கேஜி இங்கிலீஷ் படிக்கிறோம். இப்ப மாணவர்கள் என்ன செய்யணும்னா இதை தாண்டி யோசிக்கணும். இனி இப்ப கிடைக்காதுல்ல, யூகே ஆல்ரெடி ரொம்ப டைட்டா தான் இருக்கு. ஏன்னா அது ஒரு சின்ன கண்ட்ரி தான், ஒன்றும் பெரிய எக்கனாமி இல்லை. யூஎஸ் பெரிய எக்கனாமி, பட் ஆனா இது போன்ற ரூல்ஸ்ல ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. கனடா வந்து நிறைய பிளேஸ் வந்து இன்ஹாபிட்டபிளா இல்ல. ரெண்டாவது அங்கேயும் இப்ப நிறைய பொருளாதார ரீதியான சிக்கல்கள் இருக்கிறதுனால மாணவர்கள் என்ன செய்யணும்னா வேற மொழிகளை கத்துக்கங்க. இப்ப ஏன் யூரோப்ல எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, ஏன் இந்திய மாணவர்கள் போறது இல்லைன்னா அங்க லாங்குவேஜ் நமக்கு தெரியல. அப்ப வந்து ஜெர்மன் கத்துக்கணும், பிரெஞ்சு கத்துக்கணும், ஜாப்பனீஸ் கத்துக்கணும். இந்த மாதிரியான நிறைய பாக்குறேன். எல்லா லாங்குவேஜ் கத்துக் கொடுக்க, அதுவும் சிறப்பா கத்துக் கொடுக்க இங்க நிறைய இன்ஸ்டியூட்ஸ் இருக்கு, ஆன்லைன்ல கத்துக்கலாம். அந்த மாதிரி சோ முதல்ல இந்த ஈவன் அரபிக் கத்துக்கலாம். கல்ஃப் கண்ட்ரீஸ்ல கூட நிறைய எஜுகேஷனுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. சோ வந்து வேறு மொழிகளை கத்துக்கொண்டு நீங்க இந்த மாதிரியான இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரியை விட்டுட்டு நான் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரில டார்கெட் பண்ணீங்கன்னா ஈஸியா வேலை கிடைக்கும், நல்ல ரெஸ்பெக்ட் கிடைக்கும், நல்ல சம்பளத்துல வேலை கிடைக்கும். ஆனா இந்த லாங்குவேஜ் கத்துக்கிறதுனா அறகுறை இல்ல. இப்ப எப்படி நம்ம இங்கிலீஷ்ல ரெஸ்யூம் எடுத்து இங்கிலீஷ்ல இன்டர்வியூ அட்டென்ட் பண்றோமோ, நீங்க ஒரு ஜெர்மன் கம்பெனினா ஜெர்மன்ல ரெஸ்யூம் அடிக்கணும், ஜெர்மன்ல இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணணும். அந்த அளவுக்கு ஸ்கில் டெவலப் பண்ணணும். அதாவது லாங்குவேஜ் ஸ்கில் நான் சொல்றேன். இது வந்து நம்ம மாணவர்களுக்கு ஒரு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான அறிவுரை. படிப்பு அப்படிங்கிறது இப்ப இந்த கண்ட்ரில வந்து ஜாபே நிறைய கிடைக்கிறதுனால படிப்புக்கு போய் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ஸ்டில் இல்ல எனக்கு வந்து எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை, நான் போய் 2 வருஷம் விட்டீங்கன்னா நான் அங்க இருந்து கத்துக்குவேன், லாங்குவேஜ் கத்துக்குவேன் அப்படின்னு நினைச்சா தாராளமா படிக்கிறதுக்குன்னு போய் நான் சொன்ன அந்த ஜெர்மனி, பிரான்ஸ், ஜப்பான், ஈவன் கல்ஃப் கண்ட்ரிஸ் இங்கெல்லாம் வந்து அவங்க என்ன பண்ணலாம்னா ஈவன் பின்லாந்து, பல நாடுகள் இருக்கு. யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல நிறைய நாடுகள் இருக்கு, நல்ல பொருளாதார வளமிக்க நாடுகள், நல்ல வேலை வாய்ப்பு இருக்கக்கூடிய நாடுகள். அங்க படிக்கிறதுக்குன்னு போய் உள்ளூர் மொழி அதெல்லாம் கத்துக்கிட்டு அங்க நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போகலாம். பட் அடிஷனல் லாங்குவேஜ் அதை வந்து அவங்க அதிகமா கத்துக்கணும். சரி, இப்ப இந்த விசா மாற்றங்கள் இந்த மாதிரி வருவதில்ல, எதிர்காலத்துல இந்த சர்வதேச கல்வியோட போக்குல எந்த திசையை நோக்கி கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க? இது கல்வியை பெருசா பாதிக்காது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யாரும் கல்வி கத்துக்கிறதுக்கு அமெரிக்கா போல, அதை விட பெட்டர் கல்வி இங்கேயே கிடைக்கும், ஓசியாவே நம்ம கத்துக்கலாம், ஃப்ரீயாவே கத்துக்கலாம்னு வைங்களேன். அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா வேலை வாய்ப்பு தளத்துல அதே மாதிரி வந்து அமெரிக்காவுடைய ஸ்ட்ரென்த், இந்த மாதிரி உலக திறமையாளர்களை தன்னகத்தை வச்சுக்கிறது அமெரிக்காவுடைய ஸ்ட்ரென்த். இப்படி வந்து அவங்க விட்டுட்டாங்க அப்படின்னா இந்த அமெரிக்கா சார்ந்து இயங்கக்கூடிய இந்த உலகம் அமெரிக்கா சென்ட்ரிக் அப்படிம்பாங்க, அதுல பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்திய திறனாளர்களை அமெரிக்கா, அரப் கண்ட்ரிஸ், மேல வர கண்ட்ரிகளுக்கு அப்ப திறமைகள் வந்து அமெரிக்காவுக்கு போகாம இன்ன பிற நாடுகளுக்கு போகும்பொழுது அந்த நாடுகள் சக்தி உள்ள நாடாக, தொழில்நுட்பத்துறையில வளர்ந்த நாடாக இருக்க வாய்ப்பு இருக்கு.
இது வந்து அந்த குளோபல் உங்களுக்கு அந்த டாலர் சென்ட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இப்ப அது எல்லாமே ஒரு மாற்றி அமைக்கக்கூடிய இதாதான் இது இது இதனுடைய போக்கு இருக்கும். இது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல அறிஞர்களே அதை சொல்லிட்டாங்க. இது பண்றதுங்கிறது நிச்சயமாக அமெரிக்கா பாக்குறதுக்கு அமெரிக்கா மக்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினாலும் திறமையாளர்களை இழப்பதுங்கிறது ஒரு நாட்டையே, ஏன்னா கல்வி அறிவு தான் எல்லாத்தையும் தூக்கி பிடிச்சிருக்கு. இப்போ ஒரு மக்களுடைய ஜனத்தொகை எண்ணிக்கையோ கிடையாது. இது நம்ம நீங்க பல தளங்களை நீங்களும் பார்த்திருப்பீங்க. அறிவு தான் இங்க விஷயம். எண்ணிக்கையோ இந்த நாட்டுடைய பரப்பளவோ முக்கியம் கிடையாது. அப்ப அது வந்து நம்ம போறதுங்கிறது நல்லது இல்லைன்றாங்க. அப்ப இது இந்த மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆனா திருப்பி என்ன சொல்றாங்கன்னா, இது ஒண்ணும் ஒரு பெருசு இல்ல, ஒரு 3 வருஷம் தான் ஆட்சி மாறினா காட்சி மாறுன்றாங்க. ஒருவேளை ஆட்சி மாறி காட்சி மாறலன்னா இது வந்து உலகளாவிய அளவுல இன்ன பிற நாடுகளையுமே வந்து வலிமை உள்ள நாடுகளாக மாற்றுவதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தும். குறிப்பாக இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னன்னா, இதுல ஒரு சின்ன சிக்கல் வந்து, இது ஒரு குறிப்பிட்ட மக்கள் அமெரிக்காவுக்கு வேலைக்கு போறாங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இவர் இங்க இருக்காரு, வேலைக்கு போறாரு. அப்ப அடுத்த பொசிஷன்ல இருக்கவர் அந்த இடத்துக்கு வருவாரு. அப்போ ஒரு சட்டை வேலை வாய்ப்பு வந்து வெளியே போகுது. அப்ப உள்ளூர் மக்களுக்கு கூடுதல் வேலை வாய்ப்பு கிடைக்கும். இப்ப நமக்கு அங்க வேலை வாய்ப்பு இல்லைன்னா இந்த மக்கள் இங்கதான் இருப்பாங்க. அப்பனாக்கா இந்தியாவுல வந்து அந்த வேலை வாய்ப்பு சார்ந்த சிக்கல்கள் இன்னும் கடினமாகும். ஏன்னாக்கா நமக்கு வெளியே போக வாய்ப்பு இல்லை அப்படின்னும் பொழுது உள்ளூர்லதான் வேலை செய்யணும் அப்படிங்கிற சூழல் வரும் பொழுது ஏற்கனவே இங்க படிச்சுட்டு இருக்காங்க வேலை இல்லாம. இப்ப இவர்களுக்கு போட்டியா திறன் வாய்ந்தவர்கள் வர்றாங்க அப்படின்னா அப்ப இவங்களுக்கு வேலை கிடைக்காது. அப்ப வேலை இல்லாத ஒரு இது வந்து ஒரு அதிகமா ஆகும். அது வந்து அரசாங்கங்கள் வேலை வாய்ப்பு பெருக்குவதற்கான நடவடிக்கைகளை வந்து ஈடுபடணும். எந்த மத்திய அரசோ மாநில அரசு எல்லாருமே சொல்றேன். அந்த வேலை வாய்ப்பு பட்டதாரிகள் வந்து வேலை இல்லாம தான் இருக்கிறாங்க. இவர்கள் வெளியில அது மாற்றப்படும் போது இங்க இந்த வேலை வாய்ப்பு சார்ந்த பிரச்சனைகளை அரசாங்கத்துக்கு ஏற்படுத்தும். அதுக்கு அரசாங்கங்கள் வேலை வாய்ப்பை பெருக்குவதற்கான நடவடிக்கைகளை ஏற்படுத்தணும். அட்லீஸ்ட் ஃபார் நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்னாலும் சொல்லலாம். அடுத்த 3 ஆண்டுகளுக்காகும். சார், இப்போ நீங்க பேசும்போது சொன்னீங்க அரபு நாடுகள்ல சிறந்த வாய்ப்புகள் உருவாயிட்டுன்னு சொல்லி. இப்போ இந்திய மாணவர்களுக்கு வந்து அப்படி அரபு நாடுகள்ல என்ன கல்வி வேலை வாய்ப்பு சார்ந்து என்ன புதிய வாய்ப்புகள் இருக்கு? ஏன்னா தொழிலாளர்கள் இருக்காங்க, அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆமா, திறன் சார்ந்த அந்த ஸ்கில் ஆடட் உள்ளவங்களுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு புதுசா ஐடி செக்டார் இருக்கு. இருக்கிற எல்லா எனக்கு தெரிஞ்சு கல்ஃப் கண்ட்ரீஸ்ல ஐடி துறையில இருக்க பெரும்பாலான மக்கள் இருக்கிறாங்க. குறிப்பா யுஏஇ வந்து அவங்க ஐடி செக்டாரை இன்னும் கொஞ்சம் ப்ராடன் பண்றாங்க. சவுதி வந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பொதுவா பாத்தீங்கன்னா கல்ஃபை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தேதிக்கு நான் சொல்றேன், இந்த பேங்க் ரிலேட்டட் ஒர்க் தான் பெரும்பாலும் இருக்கும். அது ஏன் என்ன சொல்ல வர்றது, அதுலதான் அதிகமா அவங்க ஐடி இதெல்லாம் இருக்காங்க. இப்ப ரீசெண்டா இப்போ ஒரு நெட்வொர்க்கிங் டெலிகாம் வந்து பாத்தீங்கன்னா யுஏஇல வந்து அதிகமா டெவலப் ஆகுது. இப்ப இருக்க எல்லா கல்ஃப் கண்ட்ரியுமே ஏஐ டெக்னாலஜில வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. நீங்க அந்த இன்வெஸ்ட்ங்கிற வார்த்தையை பார்த்தாலே என்ன புரிஞ்சுக்கணும்னா அங்க ஒரு 100 வேலை வாய்ப்பு உருவா போகுதுன்னு அர்த்தம். இன்வெஸ்ட்மெண்டோட மீனிங் தான். என்ன பண்ணுவாங்கன்னா பொதுவாக எந்த டெக்னாலஜி அப்படிதான் எவால்வ் ஆகும். சம்பந்தமே இல்லை, எனக்கு அதுக்கு நீடே இல்லைனாலும் நான் ஒரு 100 கோடி ரூபாய் போடுவேன். 100 கோடி போட்டேன்னா அதான் ஆர்என்டிம்பாங்க. 100 கோடியோட அர்த்தம் என்னன்னா அங்க ஒரு 1000 பேருக்கு வேலை வாய்ப்பு அவங்க உருவாக்குறாங்கன்னு அர்த்தம். அது யாருக்கு ஆர்என்டி போகுது, நல்ல அறிவாளிகளுக்கு தான் அது கிடைக்கும். இப்ப அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஏஐ டெக்னாலஜில போடுறதுனால இந்த ஏஐ துறை சார்ந்த வல்லுநர்களுக்கு வந்து இன்னும் எதிர்காலத்துல நல்ல வாய்ப்புகள் இருக்கும், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா அவங்க சவுதி சேஷன் வச்சுட்டாங்க. எல்லாருமே எமிரேட்ஸ் எல்லாத்துலயுமே உள்ளூர் மக்களுக்கு அதிகமா வாய்ப்பு கொடுக்கணும்ன்ற ஒரு முடிவு இருந்தால் கூட இவங்க இந்த மாதிரி டெக்னாலஜி துறையில அதிகமா இன்வெஸ்ட் பண்றதுனால ஒரு 100 வேலை வாய்ப்பு வருதுன்னா அங்க 80 போனா நமக்கு ஒரு 20 எக்ஸ்ட்ரா வருது இல்ல, அதனால அதிகமா வரும். இது ஒண்ணு. பொதுவா ரிசர்ச் சார்ந்து இப்ப அதிகமா இன்வெஸ்ட் பண்றாங்க. நீங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தான் பார்க்கணும், எந்த துறைகள்லாம் அங்க இன்வெஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அப்ப பிஹெச்டி நீங்க வந்து ஆராய்ச்சி படிப்புக்கு பல்கலைக்கழகங்கள் அணுகும் பொழுது அங்கேயும் கல்வி சார்ந்து இருக்கும். ஆனா நான் பார்த்த வரைக்கும் எல்லாம் இருக்கு. ஏன் பசங்க போக மாட்டாங்கன்னா லாங்குவேஜ் பேரியர் தான். அவங்க அரபிதான் பேசுவாங்க. நீ என்ன சொன்னாலும் அரபிதான் பேசுவாங்க. அதனால இந்த லாங்குவேஜ் பேரியர் பிள்ளைகள் வந்து எடுக்காதனால அரபு, ஏன்னா நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க, வாட்ஸ்அப்ல எவ்வளவு பார்த்திருப்பீங்க, அரபு நாடுகள்ல கொட்டி கிடக்கு, அது இருக்கு இது இருக்கு போலன்னா ஒரு தம்பி போனாரு, எனக்கு தெரிஞ்சு ஒரு தம்பி பிஹெச்டி போனாரு, திரும்பி வந்துட்டாரு. ஒரு ஸ்டைஃபனோட தான் போனாரு. ஏன் அப்படின்னா அந்த லாங்குவேஜ் அப்ப அரபி மொழிய சரளமா பேசக்கூடிய அளவிற்கு மாணவர்கள், பொறியியல் பட்டதாரிகளா இருக்கட்டும், கலை அறிவியல் படிக்கக்கூடிய பட்டதாரிகளா இருக்கட்டும், அந்த சரளமா இங்கிலீஷ் பேசுறாங்கல்ல, இங்கிலீஷ்ல ரெசியூம் படிக்கிறாங்க, இங்கிலீஷ்ல இன்டர்வியூ அட்டன் பண்றாங்கல்ல, அரபியில ரெசியூம் படிக்கணும், அரபியில இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். இந்த அளவுக்கு பிள்ளைகள் டேலண்ட் பண்ணா இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கேப்சர் பண்ணலாம். இது இல்லாம போகலாமே தவிர சர்வை பண்ண முடியாது, சக்சீட் பண்ண முடியாது. திரும்பி வந்துடுறாங்க, எனக்கு தெரிஞ்சு வந்துடுறாங்க. ஐடில இருக்கவங்க ஒரு மாதிரி பேசி ஒரு மாதிரி சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க.
ஆனா வாய்ப்புகள் அதிகமா கூட வருது. மாணவர்கள் அந்த மொழியை தான், இது நான் அரபு நாட்டுக்கு மட்டும் சொல்லல, ஜெர்மன், பிரான்ஸ், ஜாப்பனீஸ், இந்த மாதிரி எல்லா நாடுகளுக்குமே அந்த ஊர் மொழியை அவங்க தெரிஞ்சுக்கிறதுங்கிறது கூடுதல் வாய்ப்புகளை அவங்களுக்கு ஏற்படுத்தி. ஓகே சார், நீங்க பேசும்போது சொன்னீங்க அந்த அரபு நாடுகள்ல குறிப்பா பேங்கிங் சார்ந்த வேலை வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி, அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்ல முடியுமா கூடுதல் மாணவர்களுக்கு சார்? இப்ப அரபு கண்ட்ரிஸ் பாத்தீங்கன்னா டெக் செக்டார் எடுத்துக்கோங்களேன், அவங்க எதுக்குமே டெக் செக்டாரை யூஸ் பண்றதே கிடையாது. நீங்க பாத்துருப்பீங்க எல்லாமே வெளிநாட்டு அதான் இறக்குமதி ஆகும். ஏன்னா அவங்ககிட்ட காசு இருக்குங்கிறதுனால அவங்களுக்கு தேவையான ஒரே டெக்னாலஜின்னா பேங்கிங் தான். இப்போ பேங்க் இருக்குன்னு வைங்களேன், ஒரு சவுதி அரேபியா அங்க நிறைய பேங்க் இருக்கும். இந்த பேங்க்ல இருக்கக்கூடிய டேட்டா, காசு பணம், இதுக்கு மட்டும் தான் அவங்க இன்ஹவுஸ் ஐடி செக்டார் வைப்பாங்க. இப்ப பேங்க்னா என்ன சொல்றேன், இப்ப நீங்க வந்து ஒரு காசு போடணும், உங்களுக்கு ஓடிபி வருதுல, ஓடிபி தானே வராது, அதுக்கு ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட் இருக்கும், எல்லாம் இருக்கும். யூசர் நேம், பாஸ்வேர்டு, லாகின் பண்றீங்க, உங்க அக்கௌண்ட்டை லாக் பண்றாங்க, அன்லாக் பண்றாங்க, காசு டிரான்சாக்சன், இதை வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னாக்க அவுட் சோர்ஸ் பண்ணாம அவங்க நாட்டிலே வச்சு பண்றாங்க. இதனால வந்து இதுக்கான ஐடி மட்டும் தான் அதிகமா இருக்கு. இப்ப இந்தியா எடுத்தீங்கன்னா உலகத்துக்கே ஐடி ஒர்க் பண்றாங்க. இந்தியா வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸும் பண்ணுவாங்க, ப்ராடக்ட்டும் பண்ணுவாங்க. வெளிநாட்டுல நீங்க வேலை கொடுங்க, அதுக்கு நான் ஆள் பிடிச்சி தர்றேன், இல்லன்னா நான் ப்ராடக்டா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு செக்டார் கல்ஃப்ல கிடையாது. அதாவது என்னன்னா அவங்களுக்கு ஏன் கிடையாதுன்னா, அவங்களுக்கு காசு வருது, இதை செய்யணும்னு அவங்களுக்கு அவசியம் கிடையாது. இங்க ஏன் நம்ம இந்தியாவில செய்யறோம் அப்படின்னா வேலை வாய்ப்பு. இன்னைக்கு வந்து இந்திய பொருளாதாரத்தை தாங்கக்கூடிய முக்கிய தூணாக இருப்பது இந்த ஐடி செக்டார் தான். நீங்க வந்து ஒவ்வொரு ஆண்டும் நிதிநிலை அறிக்கை வெளியிடுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா பெரிய அளவு பர்சன்டேஜ் வந்து சர்வீஸ் செக்டார்ல இருந்து இத்தனை பர்சன்டேஜ் மொத்த பட்ஜெட்ல இத்தனை லட்சம் கோடி ரூபாயில இத்தனை லட்சம் கோடி ரூபாய் வந்து சர்வீஸ் செக்டார்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னு போடுவாங்க. அப்ப இந்தியாவுடைய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய வகையில அது இருக்கு. ஏன்னா ரொம்ப ஹைலி டாக்ஸ் பெய்டு, ரொம்ப அதிகமா டாக்ஸ் போகும். இது மாதிரி தேவை அவங்களுக்கு இல்லாதனால அவங்க இறங்கல. ஆனா ஏஐ வந்ததுனால இப்ப ஏஐக்காக என்ன பண்றாங்கன்னா they are jumping. அதாவது தங்கள் தேவைக்கும் மேல, தங்கள் தேவைக்கும் ஐடி செக்டாரை உருவாக்குறாங்க. இன்னும் வெளிநாடுகளுக்கு தேவையான பொருள்களை செய்யறது, அதுக்கு டெக்னாலஜியை கொடுக்கறது, அது சார்ந்தும் ஐடி துறையில ஏஐ வந்ததுக்கு அப்புறம் ஏஐ சார்ந்து இறங்கலாம். ஓகே, சட்டத்துறை சார்ந்த வேலை வாய்ப்புகளுக்கு அரபு நாடுகள்ல வாய்ப்பு இருக்கா? இந்தியால இருக்க சட்டத்துறை சொல்றீங்க? சட்டத்துறை அங்க சட்டத்துறையோ மருத்துவத்துறையோ பெருசா இருக்காது பெரும்பாலும். அதாவது படிப்புகள்ல பாத்தீங்கன்னா யூனிவர்சல் ஸ்டடீஸ் இருக்கு, அதான் உலகம் முழுக்க மதிப்புள்ள படிப்புகள்னு இருக்கும். இந்த தொழில்நுட்பம் சார்ந்த படிப்புகள் சொல்லலாம், பொருளாதாரம் சார்ந்த படிப்புகள் சொல்லலாம். அது வந்து யூனிவர்சலி சொல்றது வேல்யூ உள்ளது. ஆனா இந்த சட்டம், மருத்துவம் இதெல்லாம் இருக்குல்ல, ஈவன் அக்கௌண்ட்ஸும் வச்சுக்கோங்களேன், இதெல்லாமே வந்து ஒரு நாடு சார்ந்தது. இதெல்லாமே வந்து யூனிவர்சல் படிப்பு இல்ல. இப்ப நீங்க ஒரு டாக்டருக்கு படிக்கிறீங்கன்னா அது இந்தியாவுக்குள்ளதான் வேல்யூ, வெளிநாடுகளுக்கு பெருசா அதுல வேல்யூ பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னாக்க இப்ப ஏன் அது டொமஸ்டிக் ஒரு சின்ன டாக்டர் வச்சு எக்ஸாம்பிள் சொல்றேன். எனக்கு முடியல நீங்க போறீங்கன்னா டாக்டர் மாத்திரையை கொடுத்துட்டு இட்லி சாப்பிடாதீங்க, தோசை சாப்பிடாதீங்க, சப்பாத்தி சாப்பிடுங்கன்றாங்க. இந்த கலாச்சாரத்தை தெரிஞ்சவங்க அதை சொல்ல முடியும். இப்போ வந்து கல்ஃபுக்காரர்கிட்ட போய் இட்லி சாப்பிடாதீங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. காலையில நீங்க ரசம் வச்சு குடிங்க, நீங்க டாக்டரை பாத்தீங்களா ஒரு இது சொல்லுவாங்க ஃபுட் ரிலேட்டா. அப்ப என்னன்னா இந்த மருத்துவம் கலாச்சாரம் சார்ந்தது. சட்டம் அதே மாதிரிதான், இந்த இந்தியாவுக்குன்னு ஒரு சட்டம் இருக்கும், வெளிநாடுகளுக்கும் ஒரு சட்டம் இருக்கும். அப்ப யூனிவர்சல் ஸ்டடீஸ் தான் அப்ளிகபிள் ஆகும். இது இந்த ஒரு ஊர் சார்ந்த நாடு சார்ந்த படிப்புகள், உதாரணத்துக்கு சட்டம் நான் சொன்னது, அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ் சொல்லலாம், அதே மாதிரி வந்து மருத்துவம் சொல்லலாம். இதெல்லாமே வந்து ஒன்றும் பெருசா வெளிநாடுகள்ல பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஓகே, நீங்க மாணவர்களுக்கு, இந்திய மாணவர்களுக்கு சொன்னீங்க இன்னொரு வேற மொழிகளை படிச்சு வச்சு, இது இல்லாம வேற ஏதாவது ஆலோசனைகள் இருக்கா உங்களுக்கு இந்த சூழல்ல? இந்த சூழல்ல ஃபர்ஸ்ட் நான் பொதுவா சொல்றதுதான் ஸ்கில் டெவலப்மெண்ட் தான். நீங்க வெறும் டிகிரியை மட்டும் நம்பி இருக்காதீங்க, ஓகேவா? ஸ்கில்ல டெவலப் பண்ணுங்க. இரண்டாவது இந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது அது கரெக்ட் தான், வெளியே போறது நல்லதுதான். கொஞ்சம் அந்த ஸ்டார்ட் அப் வித்தியாசமா யோசிச்சு சுயதொழில்னா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி எல்லாம் இல்ல. நீங்க இப்ப ஸ்டார்ட் அப் டீன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு, சென்னையில ஆபீஸ் இருக்கு, நீங்க தினம் கூட போலாம், உங்களுக்கு வழிகாட்டுதல் வழங்குறாங்க. அப்போ வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியாலஜி, அதாவது அறிவை மூலதனமாக கொண்டு வியாபாரம், காசை மூலதனமா கொண்டது இல்ல. ஏன் நீங்க அறிவு மூலதனமா கொண்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ண அரசாங்க ரீதியா சில சப்போர்ட் இருக்கு, அவங்க தனியார் ரீதியான சப்போர்ட்டுமே வாங்கி தர்றாங்க. ஸோ மாணவர்கள் வந்து நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டிகிரி நம்பி இருக்காம ஸ்கில்ல டெவலப் பண்ணுங்க. ஸ்கில் டெவலப் பண்ணி நீங்க நல்ல ஜாப் எடுங்க. இன்னும் நல்ல திறமையா இருக்கக்கூடிய மாணவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஸ்டார்ட் அப், ஒரு ஐடியாவை, ஒரு கான்செப்ட், ஒரு ஐடியாவை வந்து எப்படி அதை பிசினஸ், அதை வந்து ஒரு பிசினஸ் மயப்படுத்துறது, வியாபாரம் மயப்படுத்துறதுன்னு யோசிங்க. மக்கள் அதை எண்ட் யூசர் மைண்ட் செட்டும்பாங்க. ஏன்னா முதல்ல பிசினஸ்னா அவங்க தெரிஞ்சுக்கணும், மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், அதுக்கு ஒரு தீர்வு சொன்னா காசு கொடுப்பாங்க. இதுதான் ஜென்ரலா பிசினஸ் உடைய ஃப்ளோ. இதெல்லாம் அந்த யூசர் நீட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது சார்ந்து யோசிக்கிறது. ஸோ இப்படி இருந்தா இது போகும், இதுக்கு ஒரு
இதுக்குன்னா காசு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அது சார்ந்து அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது, இதை வந்து இது பண்ணலாம். பொதுவான சொல்றாரு ஏஐ கத்துங்க. ஏன்னா நான் பார்த்த ஏஐ இல்லாத இடமே இல்லை. டாக்டர்ல இருந்து இல்ல சட்டத்துல இருந்து எந்த இடத்துலயுமே நான் எப்படி இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங்கிறது இன்னைக்கு எல்லா இடத்துலயும் இருக்கு. ப்ரோக்ராமிங் தேவை அப்படிங்கிறதும் ஏஐ இல்லாத இடமே இல்லை. இப்ப நாங்களுமே வந்து 2026 ஏஐ கோர்ஸ் ஃப்ரீ கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இருக்கோம். ஏன்னா ஏஐ இல்லாத இடமே இல்லை. ஒரு ஏஐ மாடல் எப்படி டெவலப் பண்ணணும் கத்துக்கிறதுங்கிறது என்னமோ சட்டை ஃபேண்ட் போடுற மாதிரி ஆயிப்போச்சு, கையில வாட்சி கட்டுற மாதிரி ஆயிப்போச்சு இன்னைக்கு. அதனால ஏஐ சார்ந்த தொழில்நுட்பங்களை மாணவர்கள் வந்து அவசியமா கத்துக்கணும், கண்டிப்பா கத்துக்கணும். நிச்சயமாக இதன் மூலமாக அதிகமான செய்திகளை நாம வந்து சகோதரர் சித்திக் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நேர்களுக்கு நாம சொல்ல வரும்போது ஒவ்வொரு வரலாற்றில் ஒவ்வொரு சம்பவமும் புதிய புதிய வாய்ப்புகளைத்தான் ஏற்படுத்தி தருமே ஒழிய அது ஒரு பின்னடைவாக நினைக்காமல் இந்த H1B விசா எழுந்திருக்கின்ற இந்த பிரச்சனைகள் ஒருவேளை 3 வருடங்கள் கழித்து அது மாறுவதாக இருந்தாலும் புதிய வாய்ப்புகளை தேடுவதற்கு ஒரு சிறந்த ஒரு தருணமாக இதை எடுத்துக்கொள்ள இதை சோதனையாக இல்லாமல் ஒரு சவாலாக இந்திய மாணவர்கள் எடுத்துக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று நல்ல நோக்கத்தில் இந்த நிகழ்ச்சியை வழங்கி இருக்கின்றோம். தன்னுடைய மேலான நேரத்தை நம்முடைய நேயர்களுக்காக வழங்கிய சித்திக் அவர்களுக்கு வின்ஸ் ஆஃப் இஸ்லாமின் நேயர்களின் சார்பாக நன்றி பாராட்டி மீண்டும் இது போன்ற நிகழ்வுக்கு உங்களுடைய நேரத்தை எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்னும் இது போன்ற நிகழ்ச்சிகளை அதிகமாக வழங்குவதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சி குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டுகளை பகுதிகளை தெரியப்படுத்துங்கள். இந்த காணொளி இதில் வெளிவருகின்ற காணொளிகளை இந்த தேவையுடையவர்களுக்கு அதிகமாக பகிர்ந்து அவர்களுக்கும் இது குறித்தான விளக்கங்கள் பெறுவதற்கு நீங்கள் உதவுங்கள் என்று தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியத்தோடு நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.